மாண்புமிகு உறுப்பினர் பேசுறப்ப சொன்னாரு வாயில வடை சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு வாயில வடை சுட்டாங்க? மக்கள் யாருக்கு அதனால தீர்ப்பு வழங்கினான்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் சொன்னாங்க இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் ஆட்சிக்கு வந்த 100 நாள் தான் ஆச்சு. ஆட்சிக்கு வந்தது 100 நாள் தான் ஆச்சு. இப்ப இவங்க எல்லாம் கொடுக்க முடியுமா? இந்த திட்டங்களை நான் அறிவிச்ச தேர்தல் வாக்குல நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு 110 விதியின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இலவச பெண்களுக்கு வெற்றி பயணம் திட்டமாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் திட்டமாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நான் எல்லாம் படிச்சு பார்த்தேன், கொள்கை விளக்க அறிக்கையை படிச்சு பார்த்தேன். எதுவுமே புதுசா இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரங்கிறது தொன்று தொட்டு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா நீதி கட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டங்களும் சரி, காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் தான் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு வரோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப என்ன மாற்றம் கேட்டாங்க? ஆட்சி வந்தது பிறகு வீடு கட்டும் உரிமையாக இருக்கட்டும், கட்டிடம் கட்ட உரிமையாக இருக்கட்டும், நேர்மையான முறையில ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவுன்னு கொடுக்காம நம்ம அனுமதி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாற்றலன்னு எப்படி சொல்றீங்க? இதுதான் பெரிய புரட்சி. நன்றி. மாண்புமிகு கே நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாயில வடை சுடுறோம் நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. உறுப்பினர் இல்ல நீங்க சொன்னதுதான் அவர் சொன்னார். மேல சட்டத்துறை அமைச்சர் சொன்னார். நீங்க கார் வேணுங்கிறவங்க, நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்ன கார் வேணுங்கிறவங்க நீங்க தொகுதியை சுற்றுப்பாடு இருக்கு. அவரை நீங்க போல ஒரே தொகுதியில 3 தடவை வெற்றி பெற்றிருக்கார். 3வது தடவை ஒரே தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதுவா முக்கியம். அதை பார்த்து யாரு? அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு அரசின் சார்பாக வாகனங்கள் வழங்குற போது யாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. நீங்க எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யாரப்பா காசு? உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசுறாரு. மாண்புமிகு கே நேரு அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24 அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். கே நேரு அவர்கள். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரிதான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்க இருக்கிற கார் நடத்தினாரு. கார் நடத்த நீங்க 20 இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கார் நடத்தின உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க. அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. எங்க அரசு கொறடா? எங்க அரசு கொறடா? பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு கொறடா எங்க பாக்குறீங்க? அரசு கொறடா கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க எல்லாரையும். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்ல அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவர் நடத்துறாரு சொன்னார். நீங்க கூட தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தீங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒண்ணுமே செய்யாம நிறுத்திட்டீங்க. நீங்க மெடலை யாருக்கும் கொடுக்கல, நீங்க செய்யவே இல்லை. நீங்க அதுக்காக உங்களை மாதிரியா நாங்க இருக்கணுமா? எப்படி? இல்ல நீங்க ஆதார் இருந்தா சொல்லுங்க. இப்ப நீங்க செய்யலன்னு சொல்லுங்க. இருங்க, கார் ரேஸ்க்கு நீங்க செலவு பண்ணியான்னு சொல்லுங்க. அவை முன்னவர் பேசுங்க. இல்ல உட்காருங்க. நீங்க அண்ணே உட்காருங்க. அண்ணா இருங்கண்ணே, உட்கார சொல்லுங்க. அதனால கேட்குறேன். நான் சொல்றேன். உறுப்பினர் உட்காருங்க. இந்த கார் உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. பாருங்க, உட்காருங்க. இந்த இருங்க, உட்காருங்க.